தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு விசேஷமாய் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். 132 ஆண்டுகள் உங்கள் முற்பிதாக்களை நடத்தி வந்த ஆண்டவர் உங்களையும் கர்த்தர் நடத்தி கொண்டே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இங்கே கர்த்தருடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பதாய் ஆலயத்தை குறித்த சில காரியங்கள் உங்களோடு நான் தெளிவுபடுத்த நான் ஆசிக்கின்றேன். ஒரு ஆசீர்வாதத்தினுடைய, ஒரு வாழ்க்கையினுடைய, ஒரு மனிதனுடைய, ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதத்தினுடைய ரகசியம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆலயத்தில் இருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் எங்க இருக்குது? எங்க இருக்கு? ஆலயத்தில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. எனவே தான் சங்கீதக்காரன் இங்கே தாவீது சொன்னான், ஆலயத்தில் இருந்து உங்களை, சத்தமா, ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா. 132 ஆண்டுகள் அழகான ஒரு வரலாறை வாசிக்க கேட்டோம். ஸ்தோத்திரம். 1892 ஆண்டு இந்த ஆலயம், இந்த இரட்சணிய சேனை பெருமுழக்கு பவனியினாலே இந்த கீழ்குடி பகுதியிலே இரட்சணிய சேனை உருவானது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். ஆராதனை 10 மணிக்கு ஆரம்பிச்சது, இப்போ மணி 12. 2 மணி நேரம் நீங்க நடத்தின நாடகத்தை எல்லாம் நாங்க கேட்டுட்டு இருந்தோம் மேடையில். அல்லேலூயா. நீங்க நடத்தின கோலாட்டம், நீங்க நடத்தின டான்ஸு, நீங்க நடத்தின ட்ரிம்பல், நீங்க என்னெல்லாம் பாகம் நடத்தினீங்களோ அத்தனையும் நாங்க என்ன செஞ்சுட்டு இருந்தோம்? அமைதியா கேட்டுட்டு இருந்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நானும் நினைச்சிட்டே இருந்தேன், என்னுடைய டேன் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாராகிலும் எழும்பி வெளியே போனீங்கன்னா ஸ்தோத்திரம், அந்த சீட்டில் தான் ஆசீர்வாதம் இருக்கும், உங்க கூட ஆசீர்வாதம் என்ன செய்யாது? வராது. அல்லேலூயா. கடைசி ஜெபிக்கிற வரையில், அல்லேலூயா, சில சத்தியங்களை, சில பிரமாணங்களை, சில சத்தியங்களை, சில ரகசியங்களை, ஆலயத்தினுடைய ரகசியங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கவனமாய் கேளுங்கள். 132 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே வாசிக்கப்பட்ட வரலாறுல சில காரியங்களை உங்களுக்கு நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். சில நேரங்களை நம்ம நினைக்கலாம், யாரோ ஒரு ஆள் சொத்து கொடுத்தாங்க, யாரோ ஒரு ஆள் ஆலயத்தை கட்டினாங்க, யாரோ ஒரு ஆள் பரம்பரையா இந்த ஆலயத்தை பாதுகாத்து கொண்டு வருகிறார்கள். அப்படி ஒரு வேளை சிந்தை உங்களுடைய மனதில் இருந்துன்னா நிச்சயமாய் ஆசீர்வாதம் அங்கே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆலயம் கட்டப்படணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அந்த இடத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். தேவன் அந்த ஆலயத்தை தெரிந்து கொண்டார், தேவனே அந்த ஆலயத்தை கட்டினார், தேவனே அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார், தேவனே அந்த ஆலயத்தை அபிஷேகம் பண்ணினார். அந்த ஆலயத்திலே ஆராதிக்கக்கூடிய வாய்ப்பையும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது தேவன் நமக்கு தந்த ஆலயம். ஆமென், அல்லேலூயா. தேவன் நமக்கு தந்த, இது என்னுடைய ஆலயம். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன், இது என்னுடைய ஆலயம். அல்லேலூயா. தேவன் எனக்கு தந்த ஆலயம். ஆமென், அல்லேலூயா. 1892 132 ஆண்டுக்கு முன்னால ஆலயம் கட்டப்படுகிற பொழுது, ஒருவேளை என்ன கம்பினால் கட்டினார்களோ, என்ன ஓலையினால் கட்டினார்களோ தெரியாது. ஆனா ஒரு ரகசியத்தை மட்டும் சொல்றேன். ஆலயம் என்ன கம்பினால் கட்டப்பட்டதோ, கம்பினால் அல்ல, கம்பினால் கட்டப்பட்டதோ, என்ன ஓலையினால் வேயப்பட்டதோ, அதே கம்பினாலே அதே ஓலையினாலே தான் கர்த்தர் உங்களுக்கு வீடு தந்தார். ஆமென், அல்லேலூயா. ஆலயம் எப்படி இருந்துச்சோ அதே போலதான் நம்ம வீடு இருந்துச்சு. ஆமென். என்னைக்கு அந்த ஓலை வேயப்பட்ட அந்த கூரை, ஆலயத்தினுடைய கூரை மாற்றப்பட்டு, ஒருவேளை மண்களினாலே சுவர்கள் எழுப்பப்பட்டு, ஒருவேளை களிக்கோலினாலே அந்த கூரை வேயப்பட்டு, ஒருவேளை தென்னங்கீற்றினாலே ஸ்தோத்திரம் அந்த ஆலயத்தினுடைய மேற்கூரை மூடப்பட்டது என்று சொன்னால் உங்கள் வீடும் அப்படித்தான் இருந்தது. ஆமென், அல்லேலூயா. சரிதானா? அல்லேலூயா.
என்னைக்கு உங்களுடைய ஆலயத்தினுடைய தென்னை ஓலை மாற்றப்பட்டு ஓட்டினால் உங்கள் ஆலயத்தை மாற்றினீர்களோ அன்றைக்கு தான் உங்களுடைய வீடுகளுடைய ஓலை சுவர் ஓலை கூரைகளும் மாற்றப்பட்டு உங்களுடைய வீடுகள் ஓடினாலே வேயப்பட்டது. அல்லேலூயா. என்னைக்கு உங்க ஆலயம் இந்த ரோட்டில் இருந்து கிட்டத்தட்ட 10 அடி உயர்த்தி வைக்கப்பட்டு 10 அடி இருக்குங்களே கூட இருக்கும். ஸ்தோத்திரம். இந்த ரோட்டில் இருந்து எனக்கு பழைய ஆலயம் எனக்கு தெரியும். நான் இந்த பழைய ஆலயத்தில் ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்தில் நான் தன்னையோர்த்தல் நடத்தும்படியே கடந்து வந்திருக்கிறேன். எனக்கு யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆலயத்தில் நான் பழைய ஆலயத்தில் ஆராதனைக்கு கலந்து கொண்டிருந்தேன். என்னுடைய சித்தப்பா, என்னுடைய சித்தி மேஜர் தேவராஜ், மேஜர் மார்த்தாள் இங்கே ஊழியம் செய்தார்கள். அதனுடைய அம்மாவுடைய சகோதரி, இளைய சகோதரி. நான் பள்ளிக்கூடத்தினுடைய விடுமுறையிலே வருகிற பொழுதெல்லாம் இந்த ஆலயத்தில் நான் ஆராதனைக்கு கலந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் பழைய ஆலயம் எனக்கு தெரியும். அந்த பழைய ஆலயம் எப்படி இருந்ததோ அதே போலதான் ஊருக்குள்ள போனீங்கன்னா எல்லா வீடும் அப்படிதான் இருந்துச்சு. அல்லேலூயா. என்னைக்கு உங்களுடைய ஆலயம் ரோட்டுக்கு மேல 10 அடி 15 அடி உயர எழுப்பி கட்டி, அல்லேலூயா, 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 காங்கிரீட்டினாலே பீம்னாலே இந்த ஆலயத்தை நீங்கள் வார்த்து எடுத்தீர்களோ கர்த்தர் அப்படியே உங்க வீடுகளையும் செய்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இது இங்க மட்டும் இல்லை, எங்கெங்கெல்லாம் ஆலயம் கட்டப்பட்டதோ அங்கெங்கெல்லாம் கர்த்தர் கிராமத்தையும் பட்டணங்களையும் அந்த ஆலயம் கட்டும்படியாய் உதவி செய்த எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் கட்டினார். ஆமென், அல்லேலூயா. ஏன் இந்த ஆலயத்தை கொண்டாடுறோம்? சில நேரங்களில் ஆலய ஆண்டு விழாவை கொண்டாடுறோம், சபை நாளை கொண்டாடுறோம், ரகசியமே தெரியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கொண்டாடணும், ஆண்டு விழாவை கொண்டாடணும். அல்லேலூயா. ஏன் கொண்டாடுறோம்னு கேட்டா பதில் தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ஆலயம் தான் நம்ம இன்னைக்கு அழகாய் வைத்திருக்கிறது. இந்த ஆலயம் தான். இந்த கிராமத்தில் என்ன நடந்தது அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு ஸ்தோத்திரம். அருமையான எங்கள் மாமா சுவாமிதாஸ் மாமாவும் எங்களுடைய ஊரில் தெங்குவிளையில் அடிக்கடி வந்து நின்றிருக்கிறார்கள். அந்த ஊரை குறித்து நன்றாய் தெரியும். ஸ்தோத்திரம். எங்க கிராமத்தில் இருந்த மக்களை குளிக்க சொன்னதே எங்க குருவையா தான். அல்லேலூயா. உங்க ஊர்ல என்ன நடந்து இருக்கும்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. பிள்ளைகளை படிக்கணும் அப்படின்னு சொன்னதும் ஊழியக்காரர்கள் தான். அல்லேலூயா. அதிகாலத்துல வாங்க என் வீட்டுல வந்து உட்கார்ந்து படியுங்கள் என்று சொல்லி படித்து கொடுத்ததும் ஊழியக்காரர்கள் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் இந்த ஆலயத்தின் ஆண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால், இது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடம், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இடம், கர்த்தரால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட இடம். இங்கே கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார், இங்கே கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், இங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஆலயத்தில் ஒரு மகிமை இருக்கிறது, இந்த ஆலயத்தில் ஒரு பிரசன்னம் இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த ஆலயத்தில் ஒரு பிரசன்னம் இருக்கிறது, மகிமை இருக்கிறது. ஏதோ நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் வந்து செல்லுகிற ஒரு கூடாரம் இல்லை. இந்த ஆலயம் அழகாய் ஆண்டு விழான்னு சொன்னா எல்லாரும் ஒண்ணு போல ஆடை அணிந்து எல்லாம் ஒரே சாரி, அல்லேலூயா, எல்லாம் ஒரே ட்ரெஸ், ஒரே சட்டை, ஒரே வேட்டி. அல்லேலூயா. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் சரிதான். இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தினுடைய பின்னணி என்ன என்கிறதையும் யோசிக்கணும். ஆமென். அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உன் பூர்வ நாளை நினை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2 காரியத்துக்கு மிக முக்கியம் கொடுக்கணும். 1, உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த தேவனுக்கு. ஆமென். 2, நமக்கு வாழ்வு தந்த ஆலயத்திற்கு. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை குறித்து எனக்கு தெரியாது, ஆனால் யாரெல்லாம் உங்க கிராமத்தில் உயர்ந்து இருக்கிறார்களோ,
உன்னதமான ஸ்தானத்தில் இருக்கிறார்களோ ஸ்தோத்திரம், அவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் இந்த ஆலயத்தில் பணியை செய்திருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் உலகத்தில் உயரமான இடத்துல சென்றிருக்கிறேன். எங்க ஐயாமார்களுக்கு தெரியும், லண்டன் மாநகரில் 2 ஸ்தோத்திர கதீட்ரல் சர்ச்சுன்னு ஒன்று இருக்கு. ஸ்தோத்திரம், அதில் மேலே உச்சியில் ஏறி நின்று பார்த்தா லண்டன் மாநகரம் ஃபுல்லாக தெரியும், உயரமான இடம். அங்கே மேலே நின்றுகிற பொழுது கர்த்தரை துதித்தேன், ஆண்டவரே, நான் என் ஆலயத்தில் பணிவிடை செய்தபடினாலே கர்த்தர் என்ன தேசத்தின் உயரத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க யார் யாரெல்லாம் இந்த ஆலயத்தில் யார் யாரெல்லாம் பணிவிடை செய்தீர்களோ, பணிவிடை செய்தவர்களையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்த்தியே வைத்திருக்கிறார், உயர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. உயர்த்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆலயம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஸ்தோத்திரம், இரத்தத்தினால் வாங்கப்பட்ட சபை. இது தேவனுடைய சரீரம். தேவனுடைய சரீரத்தில் தான் நீங்களை நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் மணவாளனை போல வருவார். உங்களையும் என்னையும் சந்திப்பதற்காக அல்ல, சபையாகிய மணவாட்டியை சந்திப்பதற்காக. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சபையாகிய மணவாட்டியை சந்திப்பதற்காக ஒரு நாள் வருவார். இந்த சபையில அங்கத்தினர்களாய் இருக்கிற, இந்த சபையிலே சாட்சியாய் இருக்கிற, இந்த சபையிலே குடும்பமாய் இருக்கிற அத்தனை பேரையும் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியை போல அலங்கரித்து அழைத்து செல்வார். ஆமென், அல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் போது நான் இந்த சபையினுடைய மணவாட்டியாய் இருந்து ஆண்டவரோடு அழைத்து செல்லப்படுவேன் என்று யாருக்கெல்லாம் விசுவாசம் இருக்கிறது? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. வருவார். நீங்க ஏதோ ஒரு கீழ்குடியில ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்காதுங்க. இது பரலோகத்தினுடைய நிழலாட்டத்தில் தான் நீங்களை நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். இங்கே நடத்தப்படுகிற ஆராதனை எதற்கு சமானம்? இங்கே நடத்தப்படுகிற பாடல்கள், துதிகள், ஆராதனை, பிரசங்கம் எதற்கு ஒப்பிடப்படுகிறது? பரலோகத்திலே சிங்காசனத்திலே தேவன் உட்கார்ந்து இருக்கிற பொழுது அவருக்கு முன்பாக தேவ தூதர்களாய் ஒரு நாள் நீங்களும் நானும் பாடல் பாடி ஆராதனை செய்து நடனமாட வேண்டுமே, அதற்கு நிழலாட்டம் தான், பயிற்சி தான் இந்த ஆலயம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆலயத்தினுடைய ரகசியங்களை புரிந்து கொண்டால் ஆசீர்வாதத்தினுடைய ரகசியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன். இந்த ஆலயம் நம்முடைய முற்பிதாக்களுக்கு அறிவை புகட்டியது, பண்பை புகட்டியது, நம்மை அழகுரை செய்தது. அல்லேலூயா. இந்த ஆலயத்தில் இருந்தால் நீங்களும் நானும் அழகா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நான் நிறைய தடவை அதை நினைத்ததுண்டு. இந்த யூனிஃபார்மை அணியவில்லை என்று சொன்னால், ஸ்தோத்திரம், இந்த யூனிஃபார்மை அணியவில்லை என்று சொன்னால் கர்த்தர் என்னை இவ்வளவா உயர்த்திருக்கவே மாட்டார். என்றைக்கோ மண்ணுக்கு மண்ணாய், தூசிக்கு தூசியாய், சாம்பலுக்கு சாம்பலாய் போயிருப்பேன். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் இதே யூனிஃபார்ம்ல நாங்க எங்க போனாலும் சரி, சிங்கப்பூர் போனாலும் சரி, பாம்பே போனாலும் சரி, டெல்லி போனாலும் சரி, கேரளா போனாலும் சரி, ஸ்தோத்திரம், லண்டன் போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, ஸ்தோத்திரம், ஃபிளைட்ல போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, இதே யூனிஃபார்ம்ல தான் போவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கீத்ரூ ஏர்போர்ட்ல, லண்டன் ஏர்போர்ட்ல அல்லது டெல்லியில இமிகிரேஷன் பண்ணுகிற பொழுது ஒவ்வொரு மனுஷனுக்கும், ஒவ்வொருவருக்கும், எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் ஒருவேளை நீங்க ஃபிளைட்ல போயிருப்பீங்க, இமிகிரேஷன்ல நீங்க போய் நின்றுப்பீங்க. குறைஞ்சது 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் வரும். அல்லேலூயா. ஆனா கீத்ரூ ஏர்போர்ட்ல இதே யூனிஃபார்ம்ல போய் நிற்கிற பொழுது அந்த கூண்டுக்குள்ள இருக்கிறவர், ஹலோ சால்வேஷன் ஆர்மி, ஆமென், அல்லேலூயா, அப்படியே போங்கன்றோம். பாஸ்போர்ட்டை வாங்கி ஒரு ஸ்டாம்ப் அடிச்சுட்டு கிட்டே. அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இதை அழகாய் இதை அழகுரை செய்தவர் ஆண்டவர் இந்த ஆலயம். அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு பாரத்தோட, கவலையோட, கண்ணீரோட வருகிற பொழுது இந்த ஆலயம் உங்களுக்கு ஆறுதல் தருகிறது. ஆறுதல் தந்ததே, உங்களை தேற்றியது. அல்லேலூயா. இந்த ஆலயத்தில் கிருபை இருக்கிறது, நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆலயத்தில் இரக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆலயத்தில் ஸ்தோத்திரம், இந்த ஆலயத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் உலாவிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எனக்கு ஒரு வாஞ்சை, யார் யாரெல்லாம் இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போனார்களோ, யார் யாரெல்லாம் இந்த ஆலயத்தை விட்டு வெளியே நிற்கிறார்களோ, அடுத்த ஆண்டு விழாவில் எல்லாரும் உள்ள வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா.
யாரெல்லாம் ஜெபிப்பீங்க? அல்லேலூயா. நம்முடைய மந்தையிலே சொந்த மந்தையில் அவர்கள் வந்து சேர வேண்டும். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் அதை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஸ்தோத்திரம், ஆலயத்தில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் ஆலயத்தில் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். யார் யாரெல்லாம் ஆலயத்தின் மேலே ஆசை வைத்தார்களோ, ஆலயத்தின் மேல் ஆவல் கொண்டார்களோ, ஆலயத்தின் மேல் யாரெல்லாம் வாஞ்சை கொண்டார்களோ, ஆலயத்தை யார் யாரெல்லாம் விரும்பினார்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அதே போல கர்த்தர் இன்றைக்கும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகாய் தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை தெரிந்து கொள்ளுங்கள். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ, திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். அல்லேலூயா. சத்தமாய் அல்லேலூயா. இந்த 132வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிற இந்த ஆலயத்தின் மேல் வாஞ்சையா இருக்கிற, இந்த ஆலயத்தின் மேல் பக்தி வைராக்கியமாய் இருக்கிற, இந்த ஆலயத்தின் மேல் ஆசை கொள்ளுகிற, இந்த ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அருமையான மகனே, மகளே, அருமையான தகப்பனே, அருமையான தாயே, சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். பக்கத்துல இருக்க உங்கள்கிட்ட கையை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இங்கிலீஷ்ல வேணாலும் சொல்லுங்க, காட் பிளஸ் யூ. அல்லேலூயா. மலையாளத்தில் வேணும்னாலும் சொல்லுங்க, ஹிந்தியில வேணும்னாலும் சொல்லுங்க, கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நம்பிக்கையோட சொல்லுங்க, கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் யாரெல்லாம் ஆலயத்தின் மேல வாஞ்சையா இருக்கிறீர்களோ கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் யாரெல்லாம் ஆலயத்தில் வேலை செய்கிறீர்களோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த ஆலயத்திற்கென்று யார் யாரெல்லாம் உழைக்கிறீர்களோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யார் யாரெல்லாம் ஆலயத்தில் தரித்திருக்கிறீர்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்க வேண்டாம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஸ்தோத்திர வேதம் சொல்லுகிறது, அன்னாள் ஸ்தோத்திரம் எருசலேம் தேவாலயத்திற்கு சென்று ஸ்தோத்திர ஒரு காரியத்திற்காய் தரித்திருந்து வேண்டுதல் செய்தாள். ஸ்தோத்திர கர்த்தர் அவளுடைய வேண்டுதலை கேட்டு அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அனுபவமும் நமக்கு உண்டாயிருந்தது. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய கிராமத்திலும் இருந்த அநேக ஜனங்கள் குழந்தை பாக்கியங்கள் இல்லாதிருந்த பொழுது ஸ்தோத்திரம் மருத்துவமனையை நாடி செல்வதற்கு வழி இல்லாத பொழுது ஆலயத்தை திறந்து, ஆண்டவரே, என்னுடைய கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிற அத்தனை கட்டுகளையும் நீர் அகற்றி போட்டு எனக்கு ஒரு குழந்தையை நீர் தந்தீர் என்றால் உமக்கு நான் சாட்சியா இருப்பேனே என்று சொல்லி வேண்டிக் கொண்ட அத்தனை தாய்மார்களுக்கும் கர்த்தர் ஆண்டவர் குழந்தை கொடுத்தாரே. அல்லேலூயா. கொடுத்தாரா இல்லையா? அல்லேலூயா. எத்தனையோ குழந்தைகள் பலன் இழந்து போன போது, மரித்து போன பொழுது அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வந்து ஆலயத்தினுடைய கிருபாசனத்தின் அண்டையில கொண்டு நிறுத்தி ஸ்தோத்திரம் கொண்டு படுக்க வைத்து, ஆண்டவரே என் பிள்ளைக்கு உயிர் பிச்சை தர வேண்டும் என்று சொல்லி கேட்டார்களே, கர்த்தர் உயிர் பிச்சை தந்தாரே. அல்லேலூயா. யார் யாரெல்லாம் ஆலயத்தில் வாஞ்சையா இருக்கிறீர்களோ ஸ்தோத்திர கர்த்தர் அப்படியே செய்வார். அந்நாளுக்கும் செய்ததை போல உங்களுக்கும் உங்களுடைய முற்பிதாக்களுக்கும் செய்தார், உங்களுக்கும் செய்வார், உங்கள் சந்ததிகளுக்கும் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கின்றோம், சாமுவேலை அன்னாள் பெற்றெடுத்த சாமுவேலை ஸ்தோத்திரம் அன்னாள் அந்த அதே
ஆலயத்தில் கொண்டு ஒரு பணிவிடைக்காரனாய், ஏலிக்கு பணிவிடைக்காரனாய் கொண்டு வந்து விட்டு போய்விட்டாள். அல்லேலூயா. நாள் முழுக்க, காலம் முழுக்க, தன்னுடைய ஆண்டுகள் கணக்காய் சாமுவேல் ஆலயத்திலே உட்கார்ந்து கொண்டிருந்தான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவனோடு கூட பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயத்தில் யார் யாரெல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கீங்களோ, சும்மா வீட்டில் பக்கத்து வீட்டில் பேசிட்டு இருக்கிறதல்ல. ஸ்தோத்திரம். நீங்க வந்து ஆலயத்தில் உட்கார்ந்து ஆண்டவரோடு பேசினா ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஆமென். இது சாதாரணமான ஆலயம் அல்ல. சாமுவேலை ஸ்தோத்திரம் தப்பால் மறந்த சூழலில் கொண்டு வந்து ஆலயத்தில் கொண்டு போட்டு விட்டு அவர்கள் போய்விட்டார்கள். ஏன்னா அன்னாள் ஏற்கனவே பொருத்தனை செய்திருந்தாள். ஸ்தோத்திரம். எனக்கு நீர் ஒரு குழந்தையை தந்தா அதை நான் உமக்கென்றும் உம்முடைய ஊழியத்திற்கென்றும் ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னாள். அல்லேலூயா. கொண்டு ஆலயத்தில் கொண்டு ஒரு பணிவிடைக்காரனை போல, ஒரு வேலைக்காரனை போல, எதுக்காவது இவன் பயன்படட்டும் என்று சொல்லி சாமுவேலை கொண்டு போட்டு விட்டு போயிட்டாள். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? சாமுவேல் என்ன செய்தார் தெரியுமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதுவரையிலும் சாமுவேலை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்பினதில்லை. ஆமென். இதுவரையிலும் சாமுவேலை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்பினதில்லை. அவ்வளவு பெரிதான தீர்க்கதரிசியாய் கர்த்தர் சாமுவேலை மாற்றினார். உங்க பிள்ளைகளை கொண்டு விட்டு பாருங்க, கர்த்தர் உலகத்தை அசைக்கிற தீர்க்கதரிசிகளாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் மறந்து விட்டேன். யார் யாரெல்லாம் இந்த ஆலயத்தில் இருந்து ஊழியத்திற்கு சென்றார்களோ அத்தனை பேரை நான் வாழ்த்துகின்றேன். அல்லேலூயா. இப்போ ஒரு 5 வருஷமா கீழ்குடியில் இருந்து யாரும் ஊழியத்துக்கு வரலங்கிறதையும் ஒரு சின்ன ஒரு வருத்தம் எங்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகளை ஊழியத்திற்கு கொடுத்து பாருங்கள். கர்த்தர் சாமுவேலை போல தீர்க்கதரிசிகளை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தானியேலுடைய ஆலயத்தின் வாஞ்சை என்ன தெரியுமா? ஆலயத்தினுடைய வாஞ்சை, தானியேலுடைய ஆலயத்தினுடைய வாஞ்சை, சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. ஆலயத்திற்கு போகக்கூடாது, தேவனை நோக்கி மன்றாடவும் கூடாது, ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணவும் கூடாது. யார் சட்டம் போட்டிருக்கிறா? ராஜாவினுடைய சட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் வீட்டிலே அறையிலே அடைக்கப்பட்ட தானியேலோ, வேதம் சொல்லுகிறது 6வது அதிகாரம் 10வது வசனத்துல, தானியேல் 6:10, ஸ்தோத்திரம், அவன் தன்னுடைய வாசல்கள் பலகணிகள் எருசலேமுக்கு நேராய் திறந்திருக்க, எருசலேமுடைய ஆலயத்திற்கு நேராய் திறந்திருக்க அவன் ஜெபம் செய்தான். அல்லேலூயா. அவனுடைய ஆலயத்தின் மேல் இருக்கிற வாஞ்சை கர்த்தர் அவனை அதே இடத்துல ராஜா என்று சொல்லுகிற ஸ்தானத்தில் கொண்டு வந்து வைத்தார். ஆமென். யார் யாரெல்லாம் ஆலயத்தின் மேல வாஞ்சையா இருக்கிறவர்களை கர்த்தர் அப்படியே செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தாவீது ஆலயத்தின் மேல் வாஞ்சையா இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது ஆலயத்தின் மேல வாஞ்சையா இருந்தான். சங்கீதம் 27:4-5 வாசிக்கிற பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, ஒன்றை நான் கேட்டேன், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன், கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அல்லேலூயா. எவ்வளவு வாஞ்சை, எவ்வளவு ஆசை, எவ்வளவு பக்தி, தேவன் பேர்ல எவ்வளவு அளவு கடந்த அன்பு. அல்லேலூயா. ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். இந்த வசனத்தை சொல்லிட்டு நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன். 84வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கேயும் சங்கீதக்காரனாகிய தாவீது அழகாய் இந்த வார்த்தையை உச்சரிக்கிறான். 1000 நாளை பார்க்கிலும் ஒரு நாள் நல்லது, உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ள. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க வீட்டு வாசல்ல உட்கார்ந்து 4 பேருக்கு பேனை பார்த்து பழக்கம் பேசி, அல்லேலூயா, பொல்லாப்புகளை வரிந்து கட்டுகிற சமயத்திற்கு பதிலாய் இதே இந்த ஆலயத்தின் வாசற்படியில வந்திருந்து, ஆண்டவரே என் குடும்பத்தை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தை ஏக்கத்தோடு சொன்னால் போதும், நீங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை மாறும். ஆமே. அவ்வளவு வல்லம் இந்த ஆலயத்திற்கு உண்டு.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றேன், 1000 நாளை பார்க்கலாம். ஷார்ட்டா சொல்லணும்னா 1000 நாளை பார்க்கலாம் ஒரு நாள் நல்லது. அது ஆலயத்தின் வாசற்படியிலேயாவது உட்கார்ந்து இருக்கிற அந்த நிலையாவது எனக்கு தந்தால் அதுவே எனக்கு போதுமானது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 122வது சங்கீதத்தில் 9வது வசனத்தில் சொல்றான், ஸ்தோத்திரம், அவர்கள் என்ன ஆலயத்துக்கு கூப்பிடுகிற பொழுது ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். அல்லேலூயா. இதுல என்ன ரகசியம் இருக்கு தெரியுமா? என்ன ரகசியம் இருக்கு தெரியுமா? தாவீது அரசனாகிற வரையிலேயும் ஆலயத்திற்கு போகவே இல்லை. தாவீது அரசனாகிற வரையிலேயும் ஆலயத்திற்கு போகிற வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. ஒரு மிகப்பெரிய பின்னணி, ஒரு மிகப்பெரிய பேக்ரவுண்ட் உண்டு. ஏன் தாவீது, ஸ்தோத்திரம், தாவீதுக்கு தாவீதினுடைய சகோதரர்கள் எத்தனை பேர்? 7 பேர். அல்லேலூயா. தாவீதையும் சேர்த்து 8 பேர். அல்லேலூயா. 8வது பிள்ளை தாவீது, அப்படிதானே? தாவீதினுடைய அப்பா பேர் என்னமா? ஈசாய். ஈசாய். அல்லேலூயா. ஈசாக்குன்னு கேட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த 7 பிள்ளைகளும் எங்க வேலை பார்த்தாங்க? எங்க எங்க? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. 7 பிள்ளைகளும் சவுல் ராஜாவா இருக்கிற பொழுது, ஸ்தோத்திரம், சவுலுடைய ராஜ்யபாரத்தின் கீழே போர் சேவகர்களாய் வேலை பார்த்தார்கள். ஈசாய் ஒரு பெரிய மனிதன், பிரபலமான மனிதன். அவன் நினைச்சா தாவீதையும் கொண்டு வந்து எங்க கொண்டு விட்டுருக்கலாம், மற்ற 7 பிள்ளைகளையும் உட்கார்ந்து நிற்கிற இடத்துல கொண்டு வந்து என்ன செய்யலாம், விட்டுருக்கலாம். ஆனா தாவீதை வந்து தம் பிள்ளையாக ஈசாய் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. தாவீதை தன் பிள்ளைகளில் ஒருவனாக ஈசாய் ஏற்றுக்கொள்ளாததுனால அதற்கு ஒரு பின்னணி உண்டு, அதற்கு ஒரு பேக்ரவுண்ட் உண்டு, அதற்கு ஒரு மெசேஜே உண்டு. ஸோ அதை நான் சொல்ல வரவில்லை. தள்ளப்பட்டவன் என்று சொல்லுகிற பெயரை எடுத்தவன் தாவீது. அல்லேலூயா. இந்த தாவீது பிறந்த உடனேயே ஈசாய் இவனை கொலை செய்ய வேண்டும், இவன் எனக்கு பிள்ளையாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னான். எனவே தான் அவன் சொல்றான், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் தேவன் என்னை சேர்த்து கொள்வார். அல்லேலூயா. அதனால தான் இந்த ஈசாயினுடைய மனைவி தாவீதினுடைய அம்மா ஒரு மேப்பனை வரவழைத்து அவனுடைய கையிலே இந்த தாவீதை கொடுத்து, இந்த பெத்லகேம் பட்டணத்திலேயே தாவீது இருக்கக்கூடாது, ஈசாயினுடைய பிள்ளையாய் இவன் வளர்க்கப்படக்கூடாது, ஒரு மேப்பனுடைய பிள்ளையாய் நீ வளர்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மேப்பனுடைய கையில கொடுத்து விட்டான். அவன் மேப்பனாகவே வாழ்ந்து கொண்டு வந்தான். அல்லேலூயா. ஆனா அவனுடைய ஆசை எல்லாம் வனாந்தரத்திலே அவன் ஆடுகளுக்கு பின்னால் போகிற பொழுதெல்லாம் அவனுடைய ஆசை எல்லாம், என்னை யாராவது ஆலயத்திற்கு கூப்பிட மாட்டாங்களா, நானும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போக வேண்டும். 1000 நாளை பார்க்கல ஒரு நாள் என் ஆலயத்தின் வாசற்படியில காத்திருக்கிற அந்த பாக்கியத்தையாவது எனக்கு கிடைக்காதா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரன், நான் வேற அந்த வசனங்களை எல்லாம் பாருங்க. வேற நான் ஆண்டவரை மட்டும் நான் என்ன கேட்க போறேன்? ஒன்னே ஒன்றை மட்டும் நான் கேட்கிறேன். உம்முடைய ஆலயத்தில் உள்ள மகிமையை நான் பார்க்கணும், உம்முடைய ஆலயத்தில் வந்து நான் ஆராய்ச்சி செய்யணும். அந்த பாக்கியத்தாவது எனக்கு தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஆலயத்திற்கு போகல, வாழ்நாள் முழுவதும் அவன் ஆலயத்திற்கு போகல. ஸ்தோத்திரம். ஆனால் அவனுடைய வாஞ்சையெல்லாம், அவனுடைய ஆசையெல்லாம் ஆலயத்தின் மேலே இருந்தது. அல்லேலூயா. ஆலயத்திற்கு மேலே இருந்தது. அல்லேலூயா. அவன் ஆலயத்திற்கு மேலே இருந்தது. மற்ற 7 பிள்ளைகள் அரண்மனையிலே உட்கார்ந்திருந்தார்கள். சாமுவேல் ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படியாய் பெத்லகேமுக்கு ஈசாயினுடைய வீட்டிற்கு வந்தான். ராஜாவினுடைய அரண்மனையில் இருக்கிற போர் சேவர்களாய் இருக்கிற 7 பேரும் அங்கே இருந்தார்கள். சாமுவேல் அந்த 7 பேரை அபிஷேகம் பண்ணல. ஈசாயினிடத்துல கேட்டான், உனக்கு வேற ஏதாவது பிள்ளை இருக்கான்னு கேட்டான். ஒருத்தன் இருக்கான், ஆனா அவன் ராஜாவுக்கு லாய்க்கப்பட மாட்டான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். எவனோ இருக்கட்டும், எனக்கு இப்ப தாவீது வந்தாக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றான், எனக்கு தாவீது வந்தாக வேண்டும்.
கர்த்தர் ஒருவனை தூக்கணும்னு திட்டம் போட்டார், ராஜாவாக்கணும்னு திட்டம் போட்டார், உயர்த்தணும்னு சொல்லி திட்டம் போட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம் எத்தனை நாளானாலும் வெயிட் பண்ணி அவனை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணுவார். அந்த பகுதி, வேத பகுதிகள் எல்லாம் நீங்க போய் வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். சாமுவேல் தரித்திருந்தான், ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டது. அந்த சாமுவேல் தரித்திருந்தான். தாவீது வனாந்தரத்தில் இருந்தான். எத்தனை நாள் கழிச்சு வந்தான்னு தெரியாது. ஆனா வந்த பிறகு சாமுவேல் எழும்பி நின்று தாவீதை என்ன செய்தான்? அபிஷேகம் பண்ணினான். அல்லேலூயா. தாவீதை அபிஷேகம் பண்ணின அடுத்த நிமிஷத்துல தாவீதுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? தாவீதுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? அநாதி கதவுகளை திறவுங்கள். அல்லேலூயா. மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அல்லேலூயா. யார் அந்த மகிமையின் ராஜா? அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தராமே. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் யாரை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், யார் ஆலயத்தின் மேலே வாஞ்சையா இருக்கிறீர்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆலயத்திலே தரித்திருக்கிற மக்களை மட்டுமல்ல, இந்த ஒலிநாடாவின் வழியா யார் யாரெல்லாம் ஸ்தோத்திரம் எந்த தேசத்திலிருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் எங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு சொந்தமான ஆலயத்தின் மேலே நீங்கள் வாஞ்சையா இருந்தால் கர்த்தர் தாவீதை போல ராஜாவாய் மாற்றுவார். அல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ராஜாக்களாய் மாற்றுவார். கரங்களை தட்டுங்களேன். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ராஜாக்களாய் மாற்றுவார். ஆமென். உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குமாரத்திகளை சித்திரம் தீர்த்த அரண்மனை மூலக்கற்களை போல கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. வீட்டிற்கு போகிற பொழுது இந்த வார்த்தைகளை எல்லாம் எடுத்துட்டு செல்லுங்க. ஸ்தோத்திரம் பொக்கிஷமாவே வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒண்ணு மட்டும் மறந்து போகாதிருங்கள், இந்த ஆலயத்திலே ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற பொக்கிஷம் நிறைய இருக்கு. அல்லேலூயா. யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அத்தனை பேரும் இந்த ஆலயத்தில் மண்டியிட்டு ஜெபித்தால் கர்த்தர் அதை செய்வார். அல்லேலூயா. 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 இப்பதான் நான் என்னுடைய செய்திக்கு வர்றேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகாய் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தை வாசித்தீர்கள். 1வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 2வது அதிகாரம் 19வது வசனத்துல. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. யார் யார்கிட்டலாம் பைபிள் இருக்கோ அதை சரியாய் கவனிக்கணும். வாசிங்க. களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று. அல்லேலூயா. இந்த ஆகாய் புஸ்தகத்தை யாரெல்லாம் வீட்டில் குடும்ப ஜபத்தில் வாசித்திருக்கிறீர்கள்? யாரெல்லாம் ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வாசித்திருக்கிறீர்கள்? வாசித்திருக்கிறீர்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சோதர வீட்டில் சென்று சோதரம் இந்த ஆகாய் புஸ்தகத்தை வாசிக்கும்படியே உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆகாய் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தில் ஸ்தோத்திரம் 2 அதிகாரம் தான். 2 அதிகாரம் தான் மொத்தமே. ஸ்தோத்திரம் முதல் அதிகாரத்தில் 13 வசனம், 2வது அதிகாரத்தில் 23 வசனம், மொத்தம் 38 வசனம் தான். எப்படியாகிலும் இன்றைக்கு இந்த வசனங்களை எல்லாம் நீங்க வாசிச்சிட்டீங்கன்னா நான் சொல்லுகிற செய்தி உங்களுக்கு சரியாய் புரியும். அல்லேலூயா. இந்த ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகத்துல கர்த்தர் ஆலயத்தினுடைய ரகசியத்தை, இந்த ஆலயத்தின் மேலே யார் யாரெல்லாம் வாஞ்சையா இருக்கிறார்களோ அவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க வாசிக்கப்பட்ட அந்த 19வது வசனத்துல நன்றாக கவனியுங்கள். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. இது ஒரு பார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டோரேஜில் அல்லது குடவுன்ல விதை தானியம் இருக்கா அப்படின்னு கேட்டா வசனம் என்ன சொல்றதுன்னா இல்ல.
களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோன்னு கேட்டா இல்ல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. மாதுளம் செடி கனி கொடுக்கல, அத்தி மரம் கனி கொடுக்கல, திராட்சை செடி கனி கொடுக்கல, ஒலிவ மரம் கனி கொடுக்கல, ஒண்ணுமே கனி கொடுக்கல, ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நான் என்று முதல் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் ஒன்றுமில்லாய்மையில் ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. இந்த ரெண்டு சம்பவத்துக்கும் ரெண்டு காரணம் உண்டு. அத்தி மரமும் களஞ்சியத்தில் தானியம் இல்லாமல் போனதற்கு காரணம் உண்டு. திராட்சை செடிக்கும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடாமல் போனதற்கு காரணமும் உண்டு. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்வதற்குரிய காரணமும் உண்டு. அல்லேலூயா. இதற்கெல்லாம் ஒரு பின்னணி இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள், நன்றாக கவனியுங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்தோத்திரம் பல நிலைகளிலே அடிமைப்பட்டவர்களாய் சிறைப்பட்டவர்களாய் கடந்து போனார்கள். முதலாவது எகிப்திலே அடிமையாயிருந்தார்கள். அல்லேலூயா. எகிப்தில் அடிமையாயிருந்தார்கள். ஸ்தோத்திரம் மீண்டு வந்தார்கள். எருசலேமை கட்டினார்கள், அலங்கத்தை கட்டினார்கள், ஆலயத்தை கட்டினார்கள், ஆலயத்தை புதுப்பித்தார்கள், தங்கள் வாழ்வாதாரத்திற்குரிய காரியங்களை எல்லாம் செய்தார்கள். செழிப்பா இருந்தார்கள், வளமா இருந்தார்கள், மகிழ்ச்சியா இருந்தார்கள், சந்தோஷமா இருந்தார்கள், தங்களுக்குரிய காரியங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டார்கள், ஒன்றுக்கும் குறைவில்லாமல் வாழ்ந்து கொண்டார்கள். எல்லாம் அவர்களுக்கு சேமமாய் ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியாகவே இருந்து கொண்டிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இந்த ஆகாய் தீர்க்கதரிசனுடைய பேக்ரவுண்டை சொல்றேன், நன்றா கவனியுங்கள். இங்க எருசலேமிலே வந்து எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு வந்து சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல பாபிலோனில் இருந்து நேபுகாத்நேச்சர் எருசலேமுக்கு படையெடுத்து வந்து ஸ்தோத்திரம் எருசலேமில் இருக்கின்ற எல்லாவரையும் அடிமையாய் பாபிலோனுக்கு அழைத்து சென்று விட்டான். அல்லேலூயா. அவன் நீங்கள் 80 வருடம் எனக்கு அடிமையா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாள் குறித்தான். இந்த எருசலேமினுடைய மதில்களை எல்லாம் தீயினாலே சுட்டெரித்தான். ஆலயத்தினுடைய பொன்கள், வெண்கலங்கள், வெள்ளிகள், மரச்சாமான்கள், அழகு நிறைந்த பொருட்களை எல்லாம் ஸ்தோத்திரம் இவன் பாபிலோனுக்கு எடுத்துக்கொண்டு போய்விட்டான். ஆலயம் வறுமையாக்கப்பட்டது, சுட்டரிக்கப்பட்டது, அலங்கம் தரைமட்டமாக்கப்பட்டது. அலங்கம் என்று சொன்னால் எருசலேமை சுற்றி இருக்கின்ற சுவர், சுற்றுச்சுவர் வீழ்த்தப்பட்டது, தரைமட்டமாக்கப்பட்டது. ஸ்தோத்திர மக்கள் அலக்களிக்கப்பட்டார்கள். பெரிய பெரிய வீடுகள், பெரிய பெரிய குடியிருப்புகள், அந்த பட்டணங்களை அவர்கள் சுட்டரித்தார்கள். ராஜ்யங்களிலேயே மிக மிக பெரிய ராஜ்யம் ஸ்தோத்திரம் பாபிலோன் ராஜ்யம். அந்த பாபிலோனுடைய ராஜாவுக்கு கீழே ஸ்தோத்திர கிட்டத்தட்ட 2000 அரசர்கள் பாபிலோன் ராஜாவுக்கு பணிவிடை செய்யும்படியாக இருந்தார்கள். 2000 ராஜ்யங்களை பாபிலோன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான். பாபிலோன் போருக்கு போறான் அப்படின்னு சொன்னா, இங்க கவனிங்கள், பாபிலோன் ஒரு யுத்தத்திற்கு போகிறான் அப்படின்னு சொன்னா, பாபிலோன் ஒரு போருக்கு போறான் அப்படின்னு சொன்னா, பாபிலோன் ஒரு தேசத்திற்கு அல்லது நேபுகாத்நேச்சர் ஒரு தேசத்திற்கு போருக்கு போறான் அப்படின்னு சொன்னா, அவனை சுற்றிலும் 2000 ராஜாக்கள் வருவார்கள். அல்லேலூயா. 2000 தேசாதிபதிகள் வருவார்கள். 2000 ராஜ்யங்களில் உள்ள ஸ்தோத்திரம் போர் வீரர்கள் வருவார்கள். அல்லேலூயா. அப்படி வந்துதான் எருசலேமை சுட்டரித்து கொண்டு போய்விட்டார்கள். ஒண்ணுமே இல்லை, எருசலேம் சுட்டரிக்கப்பட்டது. எருசலேம் ஆலயம் சுட்டரிக்கப்பட்டது. நேபுகாத்நேச்சர் பாபிலோனில் அரசாண்டு கொண்டிருந்த போது, ராஜாவா இருந்த போது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே அடிமையாய் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். நன்றா கவனிங்கள். நான் சொல்ற இந்த காரியத்தை கேட்டா தான் நீங்க வீட்டுல போய் இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. குறிப்பிட்ட காலம் வந்தது, நேபுகாத்நேச்சர் மரணம் அடைந்து போனான். நேபுகாத்நேச்சர் மரணம் அடைந்த பிற்பாடு அவருடைய மகன் பெல்சாசார் வந்து அரியணைக்கு ஏறுகிறார். இந்த பெல்சாசார் வந்து மக்கள் எல்லாரும் வந்து கேட்கிறாங்க, உங்க அப்பா எங்களை அடிமையா கொண்டு வருகிற பொழுது ஒரு உடன்படிக்கை செய்திருந்தார், ஒரு குறிப்பிட்ட காலம் தான், 80 வருஷம் தான், இதற்கு பிற்பாடு நீங்கள் மீட்கப்படலாம், விடுதலையாக்கப்படலாம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்னும் நீங்கள் எங்களை விடுதலையாக்கவில்லை அப்படின்னு சொல்லி இந்த யூத மக்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்களுடைய தலைவர்கள் எல்லாரும் போய் கேட்டார்கள். அல்லேலூயா.
அல்லேலூயா. போய் கேட்டார்கள். பெல்சாசார் சொன்னார், அப்படியெல்லாம் எனக்கு சொல்லப்படவில்லை, அதெல்லாம் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது அப்படின்னு சொன்னார். ஒரு விழா வந்தது. எருசலேமில் இருக்கின்ற ஆலயத்தினுடைய பனிமூட்டுகள் எல்லாம் ராஜ அரண்மனைகளை, பாபிலோனுடைய ராஜ அரண்மனைகளை சோதர அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அது பளிங்கை போல, மரச்சாமான்கள் பளிங்கை போல, கேதுரு மரக்கள் ஸ்தோத்திரம் அதெல்லாம் அப்படி பளிங்கை போல மின்னி கொண்டிருக்கின்ற அந்த மர ஜாமான்கள், இந்த ஜாமான்களில் எல்லாம் ஸ்தோத்திரம் மேல ஏறி உட்கார்ந்து ஆலயத்தினுடைய பனிமூட்டுகள் பளிங்கை போல மின்னி கொண்டிருக்கின்ற பனிமூட்டுகள் மரச்சாமான்களின் மேல ஸ்தோத்திரம் இந்த பெல்சாசார் என்று சொல்லுகிற ராஜா, இந்த நேபுகாத்நேச்சருடைய மகன் ஸ்தோத்திரம் உட்கார்ந்து ராஜாக்களுக்கு எல்லாரும் பந்தி வைத்து ஸ்தோத்திரம் அவர்கள் மதுபானம் அறிந்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் பெல்சாசாரை அடித்தார். அல்லேலூயா. அவன் எங்க உட்கார்ந்து இருந்தானா? எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு போகப்பட்ட மரஜாமான்களின் மேலே உட்கார்ந்து கொண்டு ஸ்தோத்திரம் மது அறிந்து கொண்டிருந்தான். கர்த்தர் அவனை அடித்தார், கொன்று போட்டார். அல்லேலூயா. அதற்கு பிற்பாடு கோரைஸ் என்று சொல்லுகிற ஒரு ராஜா பாபிலோனை ஆளுகை செய்தான். அப்பொழுது ஆகாய் 1:1 நாம் வாசிக்கின்றோம். அங்கே தரியு ஆண்ட வருஷத்துல 6ஆம் மாதம் 1ஆம் தேதியில கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கு யோத்சாகின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கு உண்டாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 3 கதாபாத்திரங்கள் இருக்கிறார்கள். ஒன்று செருபாபேல், இன்னொன்று யோசுவா, இன்னொன்று ஆகாய். ஆகாய் தீர்க்கதரிசி, செல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் ஒரு யூத தலைவன், அதே போல் யோசுவாவும் ஸ்தோத்திர யூத தலைவன், இஸ்ரவேலர்களுடைய தலைவன். இவர்கள் எல்லாரும் தரியு கோரைஸுக்கு முன்பதாக போய் நின்று கேட்டார்கள். அவன் பெர்மிஷன் கொடுத்தான், கோரைஸ் பெர்மிஷன் கொடுத்தான், நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சொந்த தேசத்திற்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டார்கள். இவர்கள் விண்ணப்பம் செய்தார்கள் ராஜாவினிடத்தில், ராஜாவே ஸ்தோத்திரம், எங்களுடைய அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது, எங்களுடைய ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது, எங்களுடைய ஆலயத்தை நாங்கள் கட்ட வேண்டும். நன்றாக கவனிங்கள், நாங்கள் எருசலேம் ஆலயத்தை நாங்கள் கட்ட வேண்டும், எங்களுக்கு நீங்க போகிறதுக்கு பெர்மிஷன் வேணும் அப்படி என்று சொல்லி கோரைஸ் கிட்ட கேட்ட போது கோரைஸ் பெர்மிஷன் கொடுத்தான். இந்த ஆலயத்தை கட்டுவதற்கான தளவாடங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வருவதற்கு சமயம் ஆகிவிட்டது. காலம் சென்றது, ஆண்டுகள் சென்றது, கோரேசனுடைய நாட்கள் முடிவடைந்தது. தரியூர் ராஜா ஆட்சிக்கு வருகிறான். தரியூர் ராஜாவுக்கும் இந்த சம்பவம் தெரிவிக்கப்படுகிறது. கோரைசால் அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அந்த அரசாணையின்படி இந்த மக்களை ஸ்தோத்திரம் செருபாபேலும் யோசுவாவும் ஒரு 50,000 பேரை பாபிலோன் இடத்துல கூட்டிட்டு வந்து ஸ்தோத்திரம் எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்காக அவன் முயற்சி எடுக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. எருசலேம் தேவாலயத்தில் வந்து ஆலய தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிற சூழலை கண்டு அழுது புரண்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரை எப்படியாகிலும் இந்த ஆலயத்தை நான் கட்ட வேணும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு வாஞ்சையோட ஆலயத்தை கட்ட முயற்சித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயத்தை கட்ட முயற்சித்தார்கள். ஸ்தோத்திரம். அஸ்திபாரம் போட்டார்கள். அல்லேலூயா. அஸ்திபாரம் போட்டார்கள். பிரச்சனை வந்துச்சு. உள்ளாடியும் 50,000 பேரை கூட்டிட்டு வந்தாங்களா பாபிலோன்ல இருந்து. எருசலேம் ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயே உள்நாட்டு குழப்பமும் வந்துருந்துச்சு. அல்லேலூயா. நம்மள மாதிரி தானே இஸ்ரவேலர்களும் இருப்பார்கள், அப்படி தானே? அல்லேலூயா. யாராவது ஒருவர் தலைவராக இருந்தால், அல்லது முன்னால நின்னா, அல்லது பின்னால நின்னா, அல்லது சத்தத்தை உயர்த்தினா, அல்லது கொஞ்சம் இதே குழப்பம் எங்கே இருந்துச்சு? எருசலேமில் இருந்துச்சு, இஸ்ரவேலில் இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அஸ்திவாரம் போட்டார்கள். போட்டுட்டு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்ன உடனே, கவனிங்கள், பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்ன உடனே 12 வருடம் சர்ச்சை கட்டவே இல்லை, அப்படியே போட்டுட்டாங்க. 12 வருடம் அந்த சர்ச்சை என்ன செய்யல, எருசலேமை கட்டவே இல்லை, அப்படியே போட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 12 வருஷம் ஆச்சு, கட்டவே இல்லை. அதற்கு பதிலாக என்ன செய்தார்கள் தெரியுமா? தங்கள் வீடுகளை கட்டினார்கள்.
தங்களுடைய குடும்பத்தை கட்டினார்கள், தங்க வீட்டை கட்டினார்கள், தங்களுக்குரிய நிலங்களுக்கு போனார்கள், பயிர் செய்தார்கள், விளைச்சலை உண்டாக்கினார்கள், அறுத்தார்கள், அறுவடை செய்தார்கள், எல்லாம் சிறப்பாய் நடந்தது. ஆனா ஒன்ன மறந்தார்கள், ஆலயம் அஸ்திபாரமாகத்தான் கிடக்குது என்கிறத என்ன செய்தார்கள்? மறந்து போனார்கள். அல்லேலூயா. 12 வருஷம் மறந்து போனார்கள். அப்போதான் ஆண்டவர் ஆகாய் தீர்க்கதரிசியை ஏற்படுத்தினார். என் ஜனங்கள் ஆலயத்தை கட்டுவதற்காகத்தான் பாபிலோனிலிருந்து புறப்பட்டு எருசலேமுக்கு போனார்கள். 12 வருஷம் ஆச்சு, ஆலயம் என்ன செய்யல? கட்டப்படவில்லை. அல்லேலூயா. ஆனா நான் அவர்களை நிறைய தண்டித்தேன், ஆனாலும் உணரவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. 12 வருடமாய் ஆலயத்தை கட்டுவதற்கு பதிலாய் தங்களை கட்டி கொண்டார்கள், தங்கள் வீடுகளை கட்டினார்கள், தங்கள் சம்பாத்தியத்தை கட்டினார்கள், தங்கள் சம்பாத்தியத்திற்குரிய காரியங்களை எல்லாம் செய்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? வாசியுங்கள். ஆனா என்ன நடந்தது? ஆகாய் 1வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற 12 வருஷம் ஆன பிறகும் ஏற்ற காலம் வரலன்னு இருக்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 4வது வசனம், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு வேதனை அடைஞ்சிருப்பார் ஆகாய் தீர்க்கதரிசனமா. என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்க மட்டும் மச்சு பாவப்பட்ட வீடுகளில் குடியிருக்கிற காலம் இதுவோ. அல்லேலூயா. 6வது வசனத்திலிருந்து பாசிங்க. நான் உங்களை தண்டித்தேன், நீங்கள் திரளாய் விதைத்தீர்கள், கொஞ்சமாய் அறுத்தீர்கள், நீங்கள் புசித்தீர்கள், திருப்தி அடையவில்லை, குடித்தீர்கள், பரிபூரணம் அடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை, கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். வேண்டாம். 9வது வசனம், அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது, நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நல்ல தானியம்னு கொண்டு வந்தீங்க, அது நீங்க வீட்டுல கொண்டு வந்த பிறகு அது என்ன ஆயிட்டு? சாவியாகி போயிட்டு ஊதி போட்டாரு. எதனால என்ன? என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் வீடுகளுக்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்றான். அல்லேலூயா. 10வது வசனம் தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா, ஆகையால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிட்டு, நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் திராட்சரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தையின் மேலும் வறட்சியை வருவித்தேன். அல்லேலூயா. இதனால தான் இந்த 2வது அதிகாரம் 19வது வசனத்தினுடைய முதல் பகுதி, களஞ்சியத்தில் விதை தானியம் இல்ல, திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. அல்லேலூயா. நீங்கள் ஆலயத்தை மறந்தால் கர்த்தர் உங்களை மறப்பார். அல்லேலூயா. நீங்க ஆலயத்தில் விளையாடினால் கர்த்தர் உங்களிடத்திலும் விளையாடுவார். நீங்க ஆலயத்தில் குறும்பு செய்தா கர்த்தரும் உங்களில் குறும்பு செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயத்தில் நீங்க சண்டை போட்டா கர்த்தரும் உங்கள் குடும்பத்தில் சண்டையை உண்டாக்குவார். அல்லேலூயா. உலக திருச்சபைகளில் அதிகமாய் சண்டை நடக்கிற திருச்சபை எதுன்னு கேட்டா, உலக திருச்சபைகளில் நம்ம எந்த ரேஞ்சில் இருக்கணும் மட்டும் பாருங்க. எந்த ரேஞ்சில்? உலக திருச்சபைகளில் அதிகமாய் சண்டை போடுகிற சபை எதுன்னு கேட்டா எது? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எந்த தரத்துக்கு உயர்ந்திருக்கிறோம்? அல்லேலூயா. ஆலயத்தில் சண்டை போட்டா கர்த்தர் உங்க குடும்பத்தில் சண்டை போடுவார். அல்லேலூயா. ஆலயத்தில் பிரச்சனை பண்ணினா கர்த்தர் உங்க குடும்பத்தில் பிரச்சனை பண்ணுவார்.
நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் சாதாரணமான இடம் அல்ல. வேதம் அழகாய் சொல்றது, ஆகாய தீர்க்கதரிசியில் அழகாய் சொல்ற, ஏன் வீட்டை விட்டுட்டு உங்க வீட்டுக்கு ஓடி போனா உங்க வீட்டில் இருக்கிற சம்பாத்தியமும் ஓடி போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அழகான வார்த்தைகள். 12 வருடமா ஆலயம் கட்டல, வேலை செய்தார்கள். பொத்தலான பையில தான் என்ன செய்தார்களாம், போட்டார்கள். நல்ல தானியம்னு சொல்லி வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் என்ன செய்தாராம், ஊதி போட்டார். அல்லேலூயா. நிலத்தின் மேலும் கனியின் மேலும் ஸ்தோத்திர, மனுஷன் மேலும் வீடுகளின் மேலும் குடும்பத்தின் மேலும் வேதம் சொல்கிறது வறட்சியை உண்டு பண்ணினேன். இதை யார் சொல்றா தெரியுமா? கர்த்தர் ஆகாய் தீர்க்கதரிசியை கொண்டு இந்த ஒரு கூட்டம் ஜனம் 50,000 பேர் ஆலயம் கட்டும்படியா எருசலேமுக்கு வந்தார்களே, அவர்களிடத்துல சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயத்தின் மேல கவனமாயிருங்கள், ஆலயத்தின் மேல கவனமாயிருங்கள். இந்த ஆலயத்தை கொண்டுதான் நீங்களும் நானும் வாழ்றோம். இந்த ஆலயத்தை வைத்து தான் நீங்களும் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இந்த ஆலயத்தை வைத்து தான் நீங்களும் நான் உயர்கிறோம். இந்த ஆலயத்தில் தான் உங்களை மேன்மைப்படுத்துகிற ரகசியம் இந்த ஆலயத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. 2வது பாட்டுக்கு வரேன். 2வது பாட்டு வேதம் சொல்லுகிறது, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். எப்போ எப்போ எப்போ? ஆகாய் சொன்ன வார்த்தைகளை 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது செய்தியிலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசாக்கின் குமாரனாகிய யோசுவாவும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தின் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசனுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாய் பயந்திருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதனுக்கு தூது அனுப்பிய வார்த்தையின்படியே ஜனங்களை நோக்கி நான் உங்களுடைய இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. 14வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்னபடியே, கர்த்தர் என்ன சொன்னாரோ, ஆகாய் என்ன சொன்னானோ அதன்படியே அவர்கள் எல்லாரும் வந்து ஸ்தோத்திரம் ஆலயத்திலே வேலை செய்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 15வது வசனம் 2வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, ஒரே வார்த்தை வாசியுங்கள். இப்பொழுதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படியாய் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டதை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் இஸ்ரவேலுக்கு உண்டான போது எப்பொழுது மனம் திரும்பி அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆலயத்தின் அஸ்திபாரத்தின் மேல் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டார்களோ அன்று முதல் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க ஆலயத்தை கட்டுவதற்கு உங்க மனசுல ஆலயத்தை கட்டணும். எப்படி ஆகிலும் கட்டணும். நீங்க நினைப்பீங்க நல்ல அழகா தானே இருக்கு, இதுக்கு மேல நான் எங்க போய் செங்கலை வைக்கிறது? நோ. அல்லேலூயா. என் நிமித்தம் ஆண்டவருடைய ஆலயத்தில் எந்த மகிமைக்கு குறைச்சலே ஏற்படக்கூடாது. அல்லேலூயா. நான் ஆலயத்துக்கு போகிறேன்னா என்னால ஆண்டவர் என்ன செய்யணும்? மகிமை அடைய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க மனசுல நினைக்கணும், ஸ்தோத்திரம், என் ஆலயம் தேவன் எனக்கு தந்த ஆலயம். ஆமென். தேவன் எனக்கு தந்த ஆலயம் என்னுடைய ஆலயம். ஆமென். அல்லேலூயா. இந்த ஆலயத்தில் வல்லமை இருக்கிறது, இந்த ஆலயத்தில் பரிசுத்தம் இருக்கிறது, இந்த ஆலயத்தில் கிருபை இருக்கிறது, இந்த ஆலயத்தில் இரக்கம் இருக்கிறது, இந்த ஆலயத்தில் விடுதலை இருக்கிறது, இந்த ஆலயத்தில் தேவ பிரசன்னம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆலயத்தில் யார் யாரெல்லாம் வந்து செல்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இந்த ஆலயத்தில் யார் யாரெல்லாம் வந்து செல்கிறீர்களோ அத்தனை பேருக்கு கர்த்தர் அதிசயங்களை செய்வார். யார் யாரெல்லாம் கண்ணீரோடு வருகிறீர்களோ கர்த்தர் உங்களை கம்பீரமாய் அறுக்க செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஆலயத்துக்கு வருகிற பொழுதெல்லாம் ஸ்தோத்திரம், இந்த கல்லின் மேல் ஒரு கல், இந்த ஆலயத்தின் மேல் ஒரு கல், அந்த கல் நானாக இருக்க வேண்டும், அந்த கல் நானாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நின்று ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடியே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடியே நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் ஆராதனையை நிறைவு செய்ய போகிறேன்.
நான் ஆராதனை நிறைவு செய்ய போகிறேன். ஆண்டவரே, இந்த ஆலயத்தின் மேல ஒரு ஆசை எனக்கு வேணும். ஆண்டவரே, ஆலயத்தின் மேல ஒரு வாஞ்சை எனக்கு வேண்டும். தகப்பனே, இந்த ஆலயத்தின் மேல எனக்கு ஒரு உணர்வு வேண்டும். ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் நடைபெறுகிற ஆராதனைகளில் நான் ஒன்னுலையும் ஸ்தோத்திரம் தவறிவிடக் கூடாது. ஆண்டவரே, இந்த ஆலயத்தை கட்டுகிறவனாய் கட்டுகிறவளாய் என்னை நீர் மாற்றுங்க. ஆண்டவரே, வாய்களை திறந்து சொல்லுவோமா? வாய்களை திறந்து சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த ஆலயத்தின் மகிமைக்கான ஒரு கல்லா என்னை மாற்றுங்க. ஆண்டவரே, இந்த ஆலயத்தின் மகிமைக்கான ஒரு கல்லா என்னை மாற்றுங்க. அந்த ஒரு கல் வைக்கப்பட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது, நான் இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்று ஆகாய் தீர்க்கதரிசியை கொண்டு உரைத்த அதே வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உரைக்கிறார். எப்பொழுது நீங்கள் ஆலயத்தின் மேலே வாஞ்சையாய் இருக்கிறீர்களோ, எப்பொழுது நீங்கள் தேவன் பேரில் வாஞ்சையாய் இருக்கிறீர்களோ, நீங்கள் எப்பொழுது ஆலயத்தின் பேரில் பக்தி வைராக்கியமாய் இருக்கிறீர்களோ, நீங்கள் ஆலயத்தின் மேலே ஆசையாய் இருக்கிறீர்களோ, எப்பொழுது நீங்கள் ஆலயத்திலே வந்து ஆராதனை செய்கிறீர்களோ, இந்த ஆலயத்தை குறித்த கவலை, இந்த ஆலயத்தை குறித்த மேன்மை பாராட்டுதல், இந்த ஆலயத்தை குறித்த காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கேட்போம், ஆண்டவரே, கண்களை மூடி ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க. எல்லாரும் வாய்களை திறந்து, யாரும் சும்மா இருக்க வேண்டாம். ஆண்டவரே, ஒரு மிகப்பெரிய இரைச்சல் உண்டாகட்டும். ஒரு மிகப்பெரிய ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்க. இவ்வளவு நேரம் பாடல்களின் வழியாய், செய்தின் வழியாய், வார்த்தைகளின் வழியாய் கேட்டுக்கொண்டது ஸ்தோத்திரம் ஏதோ வறுமையாய் போவதற்காக அல்ல. சொல்லப்பட்ட வார்த்தைகள் அத்தனையும் என்னையும் என்னுடைய குடும்பத்திலேயும் என் பிள்ளைகளின் மேல ஒரு தாக்கத்தை உண்டாக்க வேண்டும். சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் என் குடும்பத்தில் ஆசீர்வாதமாய் வரட்டும். ஆண்டவரே, எல்லாரும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க. எல்லாரும் என்னை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒருவேளை நான் ஆலயத்தின் விஷயத்திலே தவறி இருப்பேனே, ஒருவேளை நான் ஆலயத்தில் வந்து ஆலயத்திற்குள்ள இருந்து தவறான வார்த்தைகளை நான் உச்சரித்திருப்பேனே, நான் ஆலயத்தில் வந்திருந்து சண்டை போட்டிருப்பேனே, இந்த ஆலயத்தில் நான் குழப்பத்தை உண்டு பண்ணி இருப்பேனே, இந்த ஆலயத்தை குறித்த தவறான காரியங்களை நான் பேசி இருப்பேனே, ஆண்டவரே, என்னை ஒரு விசை மன்னியும். ஆண்டவரே, என்னை ஒரு விசை என்னை மன்னித்து என் குடும்பத்தை ஆசீர்வதி. எல்லாரும் சொல்லுங்க, என்னை ஒரு விசை மன்னியும். ஆண்டவரே, என்ன ஒரு விஷயம், இங்க தேவன் வாசம் பண்ணுகிறார், இங்க தேவன் உலாவி கொண்டிருக்கிறார், இங்க தேவன் வாசம் பண்ணுகிறார், இங்க தேவன் வாசம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க. ஆண்டவரை நாம் நேசிப்போம். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவோம், ஆலயத்தின் பேரில் அன்பு கூறுவோம். எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் வாய்களை திறந்து. நீங்க சொன்னதான் ஆசீர்வாதம், நீங்க கேட்டதான் ஆசீர்வாதம். நாங்க ஜெபிக்கிறதுனால அல்ல, நீங்க கேட்டதான் ஆசீர்வாதம். நீங்க வாய்களை திறந்து கேளுங்க, எல்லாரும் பிள்ளைகளை ஸ்தோத்திரம் வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, எங்க பெற்றோர்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க, எங்க வீட்டை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க, எங்க அப்பாவை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க, எங்க அம்மாவை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க, எங்க வருமானத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க, இந்த ஆலயத்தை நிமித்தம் எங்க கிராமத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க, இந்த கிராமத்தின் மூலம் என் பட்டணத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. இந்த ஆலயத்திற்கு சொந்தமானவர்கள் வெளிநாடுகளில் இருந்தால் அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்லுங்க. எல்லாரும் ஏகோபித்து ஒரு மனதாய் ஸ்தோத்திரம். எல்லாரும் இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், 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 என் நாமமே வசித்த
ஆத்து மாவுக்கு மன்னாவை போலாக்கும் இளைத்து போன ஆவிக்கு ஆரோக்கியம். இளைத்து போன ஆத்மாவுக்கு நாமம். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா? நான் இயேசுவின் நாமத்தை நேசிக்கிறேன். எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் பாடுவோமா? நேசிக்கிறேன் இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன். எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் சொல்லுவோமே, எல்லாரும் அறிக்கை செய்வோம். நாமம் நேசிக்கிற, ஒருமித்து சொல்லுவோம். நாமே இயேசுவின் நாமம் நேசிக்கிற, எல்லாரும் நாமம் நேசிக்கிறே, இயேசுவின் நாமம் நாமமே, அந்நாமம் நைந்த ஸ்தோத்திரம். என்னை இந்த ஆலயத்தில் வைத்து நன்றாய் தேற்றுமே, உள்ளத்தை திடப்படுத்துமே, அந்நாமம் நைந்த ஆவியை. ஆண்டவரே, நொந்து போன என்னை தேற்றுமே, துக்கத்தால் தோய்ந்த உள்ளத்தை திடப்படுத்துமே. கரங்களை உயர்த்தி நாம நேசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நாம நேசிக்கிறேன். எல்லாரும் வாய்களை திறந்து அறிக்கை செய்வோமா? நாமம் நேசிக்கிறேன் இயேசுவே நாமமே, இயேசுவே நாமம் நேசிக்கிறேன், நாமம் நேசிக்கிறேன் இயேசுவே நாமமே, இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன். ஓ பிரைஸ் தி லார்ட். நாமம் நேசிக்கிறேன், நாமம் நேசிக்கிறேன். என் ரட்சகா, என் கேடகோ, என் கோட்டையோ நீரே, நிறைந்த அருள் போக்கிசோ அனைத்து நீர்தானே. எல்லாரும் சொல்லுவோமா? என் ரட்சகா, என் கேடயமும் என் கோட்டையும் நீரே, நிறைந்த அருள் பொக்கிஷம். எல்லாரும் வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன். ஓ இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், நாமம் நேசிக்கிறேன். ஓவே நாமமே, இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமமே. கடைசி சரணம் இப்படி சொல்லுகிறது: என் ஜீவன் போகும் நேரம் உன் நாமம் பற்றுவேன், எப்போதும் அதை பாடவும் விண்கரை ஏறுவேன். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து
மணவாட்டியாகிய திருச்சபையை, ஏற்றக்கோடு இரட்சணிய சேனை திருச்சபையை ஸ்தோத்திரம் பார்க்க வருகிற பொழுது நீங்களும் நானும் மணவாட்டி என்று சொல்லுகிற கோலத்தில் இருந்து விண்கரையேறுவேர் என்று சொல்லுகிற நிச்சயத்தோடு ஸ்தோத்திரம் நம்மை அர்ப்பணம் செய்வோமா? நம்மை அர்ப்பணம் செய்வோமா? ஆண்டவரே, இந்த ஆலயத்திற்குரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் எனக்கு தாங்க. ஆண்டவரே, இந்த ஆலயத்திற்குரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் எனக்கு தாங்கப்பா. இந்த ஆலயத்தில் என்னென்ன வார்த்தைகள் சொல்லப்பட்டதோ, இந்த ஆலயத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறதோ, இந்த ஆலயத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்களுடைய பொக்கிஷங்கள் இருக்கிறதோ, இந்த ஆலயத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்களுடைய ரகசியங்கள் இருக்கிறதோ, அத்தனை எனக்கு வேணும், அத்தனை எனக்கு வேணும். இப்படி யாராயில விரும்புவீங்கன்னா, இப்படி யாராயில விரும்புவீங்கன்னா, இதோ ஸ்தோத்திரம், இந்த கிருபாசனம் உங்களுக்காய் காத்திருக்கிறது. கிருபை நிறைந்தவர் வாசம் பண்ணுகிற இந்த ஸ்தலம், இந்த ஸ்தலம் இங்கே காத்திருக்கிறது. இங்கே ஆண்டவர் உலாவி கொண்டிருக்கிறார். உங்கள் வருகைக்காய் காத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காய் கர்த்தர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறார். உங்களோடு பேசும்படியாய் காத்து கொண்டிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பதற்காய் காத்து கொண்டிருக்கிறார். உங்கள் சிரசின் மேலே கையை வைத்து ஜெபிப்பதற்காய், உங்கள் சிரசின் மேலே கையை வைத்து ஆசீர்வதிப்பதற்காய் காத்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த ஸ்தலத்தை, இந்த ஸ்தலத்தை, இந்த ஸ்தானத்தை, இந்த கிருபாசன தண்டையை தெரிந்து கொள்வோமா? இந்த கிருபாசன தண்டையை தெரிந்து கொள்வோமா? யார் யாரெல்லாம் இந்த கிருபாசன தண்டையில வந்து ஆண்டவருடைய கிருபைக்காய் காத்து நிற்கிறார்களோ அத்தனை பேரின் மேல இங்க சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஆசீர்வாதங்களாய் வந்து பலிக்கும். வந்து பலிக்கும், வந்து பலிக்கும். ஒரு வார்த்தை வீணாய் போவதில்லை. ஒரு வார்த்தையும் நம் மண்ணிலே விழுவதில்லை. ஒரு வார்த்தை நம் மண்ணிலே விழுவதில்லை. கர்த்தர் உங்கள் சிரசிலே வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். யாரும் வெட்கப்பட வேண்டாம், யாரும் வெட்கப்பட வேண்டாம். உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா, உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா ஸ்தோத்திரம், ஆலய ஆராதனை, ஆண்டு விழா கொண்டாட்டங்கள் ஸ்தோத்திரம் ஏதோ ஆர்ப்பரிப்போடு முடிகிறதல்ல, அர்ப்பணத்தில் முடிய வேண்டும். எங்கே அர்ப்பணம் இருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதம் இருக்கிறது. உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள், உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். இந்த கடைசி சரணத்தை நாங்க பாடுகிறோம். என் ஜீவம் போகு நேரம் ஆண்டவரே உம் நாமம் பற்றுவேன், எப்போதும் அதை பாடவும் வெண்கரை ஏறுவேன். உம்மோடு சேருகிற மணவாட்டி என்று சொல்லுகிற ஸ்தானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. என் ஜீவன் போ இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமமே